இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இயேசப்பா சொல்லுவார், மத்தேயு நற்செய்தியிலே இவ்வாறு சொல்லுவார், நீங்கள் காதோடு காதாய் கேட்பதையெல்லாம் மேல் கூரையினின்று அறிவீங்கள் சொல்லுவார். சீடர்கள் சொன்ன வார்த்தை இது. சீடர்களே, திருத்தூதர்களே, நான் உங்களுக்கு காதோடு காதாய் நல்ல செய்தியை சொல்றேனோ, அந்த செய்தியை, அந்த இறைவாக்கினை நீங்க என்ன பண்ணுங்க, கூரை மேல ஏறணுன்னு எல்லாருக்கும் பறைசாற்றுங்கன்னு சொல்லுவார். திருத்தூதர்கள், புனிதர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையை தட்டாமல் செய்தார்கள். அதிலே 2 பேருடைய விழாவை தாயாம் திரு அவையானது இன்று கொண்டாடுகிறது. திருத்தூதர்களான தூய பிலிப்பு, தூய யாக்கோபு அவருடைய விழாவை எனக்கு திருச்சபை நினைவு கூறுகிறது. தெர்த்துலியன் சொல்லுவார், விசுவாசிகளின் ரத்தம் திருச்சபையின் வித்துன்னு சொல்லுவார். அதாவது வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு சொல்லுவார். இந்த உலகத்திலே இன்றைக்கு இவ்வளவு விசுவாசிகள் இருக்காங்கன்னு சொன்னா, அந்த விசுவாசத்திற்காக, அந்த இறைவனுக்காக, இறை வார்த்தைக்காக உயிரை கொடுத்தவர்கள் கோடான கோடி பேர். அதிலே இன்றைக்கு தாயாம் திரு அவையானது 2 பேரை நினைவு கூறுகிறது. தூய யாக்கோபு, தூய பிலிப்பு. தூய பவுல் சொல்லுவார், உனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதில் நீ கவனமா இருன்னு சொல்லுவார். உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவார். இந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட பிசகாமல் பணியாற்றிய, ஆண்டவருக்காக உசுரை கொடுத்த 2 மாபெரும் திருத்தூதர்கள் தூய பிலிப்பு, தூய யாக்கோபு. இந்த பிலிப்பு தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்லுவார், தந்தை எங்களுக்கு காட்டும் சொல்ல பாருங்க. இன்னைக்கு அப்பே சொல்லுவாரு, என்னை கண்டவன் தந்தையை கண்டான் பிலிப்புன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பிலிப்பு ஆண்டவர் மேலே, அவனுடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு பற்று. எங்க அப்பா எங்களுக்கு காட்டுங்க, நாங்க பார்க்கிறோம் என்ற அந்த ஒரு ஆர்வமான மனநிலையை கொண்டு தூய பிலிப்பு. இவர் கலிலேயாவை சார்ந்தவர். இவர் என்ன பண்ணார்னா, அந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுக்குற நிகழ்வு இருக்கு இல்லையா, அப்பதான் இவர் கேட்பாரு, ஆண்டவரே 200 1000க்கு அப்பம் வாங்கினா கூட இவ்வளோ கும்பலுக்கு நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அதாவது எல்லாரும் கொடுக்க முடியாதே என்று தன்னுடைய இயலாமையை சொல்லுவார், அந்த ஆர்வத்தை சொல்லுவார். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவது நாம என்று கேட்பார். அந்த அளவுக்கு ஏசப்பாவோடு அவருடைய பணி வாழ்விலே உடன் இருந்தவர் தூய பிலிப்பு. இந்த பிலிப்பு என்ன பண்ணாரு, சின்ன ஆசியா, துருக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ சின்ன ஆசிய பகுதிக்கு சென்றார். அவருடைய வார்த்தையை போதித்தார். அங்க பிரிகியா என்ற அந்த இடத்துல இவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்ததாக பாரம்பரியம் சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த பிலிப்புவை நாட்களை பின்பற்றுவோம். ஆண்டவரே, தூய பிலிப்பை போல் நாங்கள் நற்செய்தி அறிவிப்பு வீரனாக நாங்கள் இந்த உலகத்திலே வலம் வர எங்களுக்கு கிருபை செய்ய நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். அடுத்தபடியாக தூய யாக்கோபு. நற்செய்தியிலே அந்த அப்போஸ்தலருடைய பட்டியல் வரும் இல்லையா, அதுல மட்டும்தான் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். மற்றபடி இவருடைய பெயர் வேற எங்குமே இருக்காது. அதனால் திருத்துதர பணிகளே மற்ற நூல்களிலே அதிகமா இருக்கும். இன்னைக்கு கொரிந்தியர்ல பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா பவுல் சொல்லுவார், ஏசப்பா யாக்கோபுக்கு காட்சி கொடுத்தார், அதன் பிறகு காலம் தப்பி பிறந்த குழந்தையாக எனக்கும் காட்சி கொடு. இவ்வாறு பல இடங்களிலே திருமுகங்களிலே யாக்கோபை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. ஏசப்பாவுடைய உறவினர் சொல்லப்படுகின்ற இவர் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேம் நகர ஆயராக இருந்தார் என்று திருத்தூதர பணி 15 சொல்லுகிறது. இவர்தான் விருத்த சேதனம் தொடர்பான விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை இவர் எட்டுகிறார். இந்த செய்தியை நம்ம என்ன பண்ணலாம், திருத்தூதர் பணி 15:28 நம்ம வாசிக்கலாம். நாம
அதன் பிறகு என்ன பண்றார்? பேதுரு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த செய்தியை எருசலேமின் ஆயராக இருந்த யாக்கோபு அவர்கிட்ட சொல்றார். சகோதரர்களே, இவர் நேர்மையான, அன்பான, நற்செய்தி அறிவிப்பாளராக யாக்கோபு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. இவர் முழந்தால் படியிட்டு அவ்வளவு நேரம் ஜெபிப்பாராம் இவர். எனவே இவருடைய அந்த கால்கள் ஒட்டகத்தின் கால்களைப் போல உறுதியா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஒரு பாரம்பரியத்தின்படி ஆசிரியர் யோசபோஸ் இவ்வாறு சொல்லுகிறார். இவர் எருசலேமிலே அவனுடைய செய்தியை அறிவித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பண்ணாரா இவர் எசப்பாரை கூட்டு வந்தார். இந்த காரணத்திற்காகத்தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள் கிபி 62ஆம் ஆண்டிலே இவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள் என்று யூத வரலாற்று ஆசிரியர் யோசப்பு சொல்றார். சகோதரர்களே, தூய பிலிப்பு, தூய யாக்கோபு இருவரும் அவனுடைய வார்த்தைக்காக மரித்தார்கள். அவருடைய உயிர், அவருடைய ரத்தம் கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு என்ன பண்ணது? எசப்பா கிட்ட கொண்டு வருகிறது. சகோதரர்களே, நாமும் இந்த புனிதர்களை பின்பற்றுவோம். எசப்பா, நாங்களும் பிலிப்பை போல, தூய யாக்கோபை போல உயிருக்கு நாங்கள் இந்த உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நாங்கள் உயிருக்கு பயப்படாமல், நாங்கள் உங்களுடைய வார்த்தையை முடிந்தவரை, உங்கள் வாழ்க்கையிலே முடிந்தவரை பிறருக்கு அறிவித்து வாழ கிருபை செய்யுங்கன்னு கேட்போம். நிச்சயமாக நம்மையும் யாக்கோபை போல, பிலிப்பை போல நற்செய்தி வீரராக ஆண்டவர் நம்மையும் மாற்றுவார். சந்திப்போம்.